ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மந்த்லி ரூபா கட்டிகிட்டே இருக்கணும். இல்லை மந்த்லியோ இயர்லியோ வருஷம் நம்ம ரூபா கட்டிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து வேலிடாக இருக்கும். அடுத்த வருஷம் நம்ம ரிப்பீட்டடாக கட்டிகிட்டே இருக்கணும். கட்டிகிட்டே இருக்கும் மோஸ்ட்லில் நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்கேருந்து மணி வரும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேருந்து மணி வராது. அது வந்து 60 வயசு 70 வயசு அப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மணி கட்டிக்கிட்டே இருக்கும்ல, கட்டிகிட்டே இருக்கும் மோஸ்ட்லில் ஒரு 60 வயசு வரைக்கும் எனக்கு பாலிசி இருக்குது அப்படின்னா 60 வயசு வரைக்கும் நம்ம கட்டிகிட்டே இருக்கணும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரூபா கட்டியிருக்கோமோ அவ்வளவு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். 60 வயசு வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் ஆகாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து திருப்பி வந்துடும். ஸோ இது ரெண்டு விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது சொன்ன டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறத நம்ம எடுக்கும் மோஸ்ட்லில் நம்மளுக்கு வந்து நம்ம 60 வயசுக்கு அப்புறமோ 70 வயசுக்கு அப்புறமோ அந்த ரூபாயை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டாவது சொன்ன இது வந்து நம்மளுக்கு மணி பேக் மாதிரி அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டில் நம்மளுக்கு எது நல்லது, இப்போதைக்கு நம்மளால் எது போட முடியும் அப்படின்னு போடலாம். அதே மாதிரி ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்குது. ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.